पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पुत्रिणे चिदचित्पित्रा पौत्रिणे परमेष्ठिना सृषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः। यस्मिन् पदं यतिपतेर्वदनारविन्दात् निष्क्रामदेव निधते निगमान्तभाष्यं तस्यैव तं भगवतः प्रियभागिनेयं वन्दामहे वरदविष्णुपदाभिधेयं सत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अन्नलभ्यैः अनन्यलभ्यैरखिलैस्वचिन्नैः श्रीभाष्यसिंहासनमात्मनिहिनं यस्मै च दत्तं यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिद्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। हरि ओम्। यः पूर्व्याय वेधसे न वीयसे सुमज्जानये विष्णवे ददाशति यो जातमस्य महतो महिब्रवात् सेदुश्रवोभिर्युज्यञ्चिदभ्यसत् तमुस्तोतारः पूर्व्यं यथा विदर्तस्य गर्भगोहविषापि पर्तनाम् आस्य जानन्तो नाम चिद्विवक्तनाम् बृहत्ते विष्णो सुमतिं भजामहे इन्दुणै पदुमत्तलर्महळ் तनक्कुमिन्बन् நற்புவிதனக்கிறைவன் தந்துணையாயர்பாவன பின்னை தனக்கிறை மற்றையோர்க்கு எல்லாம் வன்துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்குமென் துணை என் துணை என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணிக் கண்டேனே प्रेयस्या पद्मजाया मधुरसहचरं साधुभूमीश्वरं तं स्वप्राणाभीरवंश्यः प्रभुमथ च तथा शेष सर्वासहायं पञ्चानां पाण्डुजानां मुखज वचनभृद्दौत्यकृत्ये चरन्तं मत्साहाय्यं ददानं मदिनकुलपतिं கைரவிண்யாமபஷ்யம். அடல் மன்னு அலம் மன்னு மடல் சுரி சங்கமெடுத்தடலாழியினால் அலமன்னு மடல் சுரி சங்கமெடுத்தடலாழியினால் அணியார் உருவின் புலமன்னு வடம்புன கொங்கையினால் பொறதீரமுனாள் அடுவாளமரில் பல மன்னர் படச் சுடராழியினை பகலோர் மறையப் பணி கொண்டு அணிசேர் நிலமன்னனுமாய் உலகாண்டவனுக்கிடம் மாமலையாவது நீர்மலையே. திவ்யே தேகே விதர்த்து ஹலமபி ஜலஜம் ஹாரஜுஷ்டஸ்தனாயாக பாரம் தூரே விதாதும் பகுன்று பகனனே பூமி திவ்யாப் புராதத் திவ்யச்சக்ரம் பிரசாஸ்து சுமகதி சமரே सूर्यसञ्चादनाय लोकान् गोप्तुश्चराज्ञो वसतिरधिपतेः त्वय पृथ्वीधरोऽयं यदप्सुते सरस्वती गोष्वश्वेषु यन्मधु तेन मे वाजिनीवति मुखमंधि सरस्वती नमः सदसे
ஏதர்கி பகவதோ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ பூமிநீளா சமேதஸ்ய ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரபிரம்மண பரயா கிருபயா மாலோலஸ்யைவ ஸ்ரீகாரியதுரந்தரபூத ஸ்ரீ பரமேஸ்வாமினாம் சதமான மகோத்சவாங்கபூதம் இமம் உபன்யாசம் ததீயைஹி சாத்விகோத்தமைஹி மகாஜனைஹி ஆக்ஞப்தः கருணாகரதாசः அதுனா சிகீர்ஷதி சமேயுயம் சமாயிதசித்தா பூயாஸ்த பூத்வேம உபன்யாசம் சம்ஸ்ருணுத்வம் ஸ்ருத்வா ச தஸ்யைவ பகவதோ மாலோலஸ்ய ததந்தரங்க கைங்கர்ய பரஸ்ய அதுனா தாவத் நித்யவிபூதோ ததாராதனம் குர்வாணஸ்ய ஸ்ரீமதः பரமேஸ்வாமினः கிருபயா ச அகிலான் அபீஷ்டான் ஹிதான் மனோரதான் சம்பிராப்ய சமேதமான விபவாக சக புத்திர பௌத்திர மித்திர களத்திர பாந்தவாக சதாயுஷோ பூயாஸ்த இத்தியாசாஸ்ய ஆச்சாரிய கருணாவலம்பி கருணாகரதாசக ததிமம் பரமேஸ்வாமி வைபவ பரமுபன்யாசம் ஆரம்பே. பரமேஸ்வாமியினுடைய சதமான மகோத்சவத்தில் நீ 2-3 வார்த்தைகள் சொல்லி சத்தை பெற வேண்டும் என்று அடியனுக்கு அன்பு கட்டளையிட்டார்கள். பரமேஸ்வாமியின் பந்துக்களும் வம்சஸ்தவர்களும் ரசிகர்களும் சம்பிரதிபன்னர்களும் அவளுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு பரமேஸ்வாமியினுடைய குணங்களை அடியன் அனுபவித்தபடியே ஒருவாறு உங்களுடன் கலந்து ரசித்து மாலோனுடைய திவ்ய அனுகிரகத்தை பெற விழைகிறேன். வசதிக்காக 7 ஸ்லோகங்களாக எழுதி ஒரு நிகமன ஸ்லோகத்தை சேர்த்து மொத்தம் 8 ஸ்லோகம் பரமேஸ்வாமியினுடைய வைபவத்தை அடியேன் கண்ட கோணத்திலே வருடித்து உங்களோட கலந்து கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த ஸ்தோத்திரத்துக்கே அடியேன் ஸ்ரீ பரமேஸ்வாமி சதமானாச்சலனுதிகி என்று பெயர் வைத்தேன். சதமானம் என்றால் நூற்றாண்டு நிறைவு, அச்சலம் என்றால் 7 குலமலைகள்ங்கிற கணக்கில் 7ஐ குறிக்கும். பரமேஸ்வாமியுடைய சதமான மகோத்சவத்தில் மலை போல் இருக்கக்கூடிய ஸ்துதி, மலைகளின் எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை உடைய ஸ்துதி, அதாவது 7 ஸ்லோகங்களுடைய ஸ்துதி என்ற பொருள் வரும். இது என்ன இருந்தாலும் உறுதியாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் என்பதும் கிடைக்கும். உண்மையிலே இந்த ஸ்தோத்திரம் உறுதியாக இருக்கும். ஏனென்றால் ஒரு உத்தம புருஷனை பற்றிய ஸ்தோத்திரம். அவர் உறுதியாக பல காரியங்களை செய்து வந்தார். ஏகாதசி விரதோபவாசத்தை உறுதியாக அனுஷ்டித்தார். அப்பேற்பட்ட மகானுடைய வைபவத்தை பற்றிய ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம் தாலகுட்மல புரோதிதோரமா லோல திவ்ய நிகரே சமர்ச்சனம் லாலயன்னிவதுரம் பிரபுர்பபோ லீலையே வச்சன சிம்ஹநாமவான். இந்த பனமை என்று அவருடைய ஸ்ரீகிராமத்துக்கு பெயர். ஏன் பனமை என்று பெயர்? பனமுகை என்பதுதான் பனமையாக மருவிவிட்டது என்று சிலர் சொல்கிறார்கள். இந்த பனமுகை என்பது பனமையாக மறியது என்று ஏற்றுக்கொண்டு பனமுகை என்பதை சமஸ்கிருத தால குட்மலம் என்று டிரான்ஸ்லேட் பண்ணினோம். முகை என்றால் மொட்டு, பனைப்பூ மொட்டு, பனம்பூ மொட்டு, பனைமுகை. அந்த பனைமுகிற திவ்ய தேசம், அது பனமர மொட்டு தாள குட்மலம். அதிலே அவதரித்தவர் ரமாலோல திவ்ய நிகரே சமர்ச்சனம். மாலோலன் எம்பெருமானுக்கு, பெரிய பெருமாளுக்கு சன்னதியில் ஸ்ரீ அகோவில் மடத்தில் பல ஆண்டுகள் அவனுடைய திருமேனியை தீண்டி கைங்கரியம் பண்ணின பாக்கியம் பெற்றவர் இந்த மகான். அதோடு நிற்கலை, அவனுடைய ஸ்ரீகாரிய துரந்தரராகவும் இருந்தார். இத்தனையும் ஏதோ பகவானை கொஞ்சி விளையாடுவதில் வேடிக்கையாக செஞ்சார். பெருமாள் அர்ச்சனத்தை பெருமாளை கொஞ்சுவது போல் செய்தார். கைக்குழந்தையை கெஞ்சி தாய் அவர் அந்த லாலனம் பண்ணுவதில் சீராட்டுவது போல
பகவானுக்கு திருவாராதனம் பண்ண வேண்டும் என்கிற சாஸ்திரத்தை அனுஷ்டித்தார். அதே மாதிரி அவனுடைய பெரிய சுமை ஸ்ரீகாரியம், அந்த அவனுடைய ஸ்ரீகாரியத்தை எல்லாம் அவனுடைய பாரத்தை எல்லாம் தாங்கி ஸ்ரீகாரிய துரந்தரராக பல்லாண்டுகள் பணியாற்றினார். அதனால் இவர் நிருசிம்மன் என்கிற பெயரோடையே திகழ்ந்தார். உண்மையிலே ரொம்ப பேருக்கு என் திருத்தாப்பனார் கூட பல வருஷம் அவருக்கு அண்ணாக்குட்டி சுவாமிக்கு என்ன பெயர் என்று கேட்குற வழக்கம். அண்ணாக்குட்டினே பிரசித்தமானவர். அண்ணாக்குட்டி என்பதே ஒரு அழகான சேரா சேர்த்தி. அண்ணாவாகவும் குட்டியாகவும் திறக்க முடியுமா? அண்ணா ஒசரம் உயர்ந்த வயசானவர், குட்டி சின்னவராக இருப்பார். அண்ணாக்குட்டி என்கிற இவருடைய பேர் என்ன? தஸ்மின் பராவரே என்று உபனிஷத் பகவானை, பரனும் அவனே, அவனும் அவரும் அவனே, உயர்ந்தவனும் அவனே, தாழ்ந்தவனும் அவனே என்று உயர்ந்த தாழ்ந்தவனு சொல்லித்து அதற்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்கிறான். அதில் ஒரு அர்த்தம் ரொம்ப உயர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தவனாகவும் இருப்பான். எப்படி பராத்பரனாக சர்வேஸ்வரனாக ஸ்ரீயப்பதியாக இருந்தும் கோகுலத்திலே தன்னுடைய கோபர்களோடு ஆயர்களோடு அகமோ பாந்தவோ ஜாத்தகா என்று சொல்லி உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு இது ஒழிக்க ஒழியாது என்று ஒழிக்க ஒழியாத உறவின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு உறவினன் என்று சொல்லிக்கொண்டு மகிழ்ந்தானே, அந்த அவரத்துவமும் உடையவன் பகவான். அதனால் பகவானுக்கு பராவரன் என்று பெயர். அதே மாதிரி அண்ணா என்பது பரத்துவத்தை சொல்கிறது, குட்டி என்பது அவரத்துவத்தை சொல்கிறது. இந்த சுவாமிக்கு அந்த ரெண்டும் திகழ்ந்திருந்தது. தேரான அப்பழுக்கற்ற அனுஷ்டானத்தில் நரசிம்ம ஆராதனத்தை பண்ணினார். அதே சமயத்தில் எல்லாருடைய சகஜமாகவும் பேசி பழகினார். அப்பேற்பட்ட பராவரத்துவம் நிறைந்தவர் நம்ம பனமை சுவாமி. அதைத்தான் இங்கே ஸ்ரீகாரிய துரந்தராக இருந்தோ அதே ஒரு விளையாட்டு மாதிரி செய்தார். இப்படி திகழ்ந்தவர் பனமை சுவாமி. அதே மாதிரி அடுத்தபடியாக அவருடைய வரலாற்றின் ஒரு பகுதி, சீதாலகுட்மலபுரே ஸ்ருதவீரவல்லி வம்சே ஜனிம் சமவாப்பிய ஜபாணினியே சாஸ்திராமூதோ பரிதிம் ஸ்ருதிமௌளி சாஸ்திரே நைபுண்யமாபகில ரங்கசடாரி திருஷ்டியா. பனம்முகையூர் என்ற பனைமுட்டு என்ற பெயரை உடைய திவ்ய கிராமத்திலே அவதரித்தவர். பிறந்த வம்சமும் உயர்ந்த வம்சம், வீரவல்லிகள் வம்சம். வீரவில்லி என்பது தான் வீரவல்லி ஆயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறா. இல்லை வீரவல்லி தான் இருக்கணும் என்று தமிழ் பெயர் தான், வீரர்களுடைய கொடி போல இருந்தார்கள் என்று சில பேர் சொல்கிறார்கள். உண்மையிலேயே பகவான்கிட்ட நம்ம வைத்தசியும் விருத்திமாசிதாகனு ஒரு கொடி போல் இருக்கணும். எந்த கொடி போல் அப்படின்னு கேட்டால் வேதச கொடின்னு ஒன்று சொல்லுவாள். அந்த கொடி மரம் மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் வந்ததுன்னா ஆற்றுல கிடக்கிற கொடி, மரங்களெல்லாம் வெள்ளம் அடிக்கிறது ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அந்த அப்படி சாஞ்சு கொடுத்துருவான். கொடுத்த உடனே இந்த வேதசம் அப்படின்னு நின்றுடும். அதனால் அதுக்கு சாய்வு வராது. பகவான்கிட்ட அந்த வைத்தசியும் விருத்தி மாசிதாக என்று வணங்கி இருக்க வேண்டியவர் நாம். அந்த மாதிரி எம்பெருமான்ட்ட வணங்கியும் வாழ்ந்தவர். அதில் வீரவல்லி என்று சொல்லலாம். வீரவல்லின்னா வீரமாக சண்டை போட வேண்டாமோ, நீ சரணாகதி பண்ணுறதுக்கு வீரவல்லின்னு சொல்கிறாயின்னு கேட்காதுங்கோ. வீர என்பது இந்த இடத்துல எப்படி சொல்லுவோம், விபரீத லட்சணை. மகாவிருஷம் என்று ஒரு மரத்துக்கு பெயர், பெரிய விஷம்னு நினைக்காதுங்க, அது கள்ளிச்செடிக்கு தான் பேர் சமஸ்கிருதத்தில் அதை விபரீத லட்சணை என்று சொல்வார்கள். அப்படி போல் வீரத்தை, தன்னுடைய வீரியத்தை காண்பிக்காமல் பகவான்கிட்ட சரணாதி பண்ணவர்கள் வீரவல்லி என்று தமிழில் சொல்லலாம். அப்பேற்பட்ட வீரவல்லி வம்சத்தில் வசிஷ்ட கோத்திரத்தில் அவதரித்தவர். அதே மாதிரி வேதத்துக்கு முக்கியமான அங்கமான பாணினி பகவான் கொடுத்த வியாக்கரணத்தில் சிரோமணி பரீட்சை பாஸ் பண்ணினவர். பிறகு ஸ்ருதிமௌளி சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய வேதாந்த சாஸ்திரத்தில் நைபுண்ணியம், நிபுணத்துவத்தை ஸ்ரீ சங்க ஷடகோபதேந்திர மகாதேசிகன் என்று சொல்லக்கூடிய இஞ்சிமேட்டேஷிங்கிற கருணினாலே பெற்றார். ஸ்ரீரங்க ஷடகோபன் என்றால் 2 ஷடகோபன் உண்டாம். ஒரு ஷடகோபன் குருகூரில் அவதரித்தார், குருகாபுரி ஷடகோபன். இன்னொரு ஷடகோபன் ஸ்ரீரங்கத்திலே சந்நியாசமாக அவதரித்தவர். பூர்வாசிரமத்தில் இஞ்சிமேட்டில் அவதரித்திருந்தாலும் அதில் அவருக்கு பட்டம் கொடுக்கறச்சே அவருடைய பட்டம் கொடுத்த அழகிய சிங்கர், நீ ஸ்ரீரங்க ஷடகோபன், குருகூர் ஷடகோபன் நம்மாழ்வார், நீ ஸ்ரீரங்க ஷடகோபன் என்று அவரை வாழ்த்தினாராம்.
அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க ஷடகோபனாக இருக்கக்கூடிய இஞ்சிமேட்டு அழகியருடைய கருணா கடாட்சத்தினாலே வேதாந்தத்திலையும் நல்ல தேர்ச்சி பெற்றார் நம் அண்ணாக்குட்டி சுவாமி என்று பிரசித்தரான பரமகை ஸ்ரீமதி பிரிவே நரசிம்மாச்சார் சுவாமி. இந்த சுவாமி இஞ்சிமேட்டு அழகியர் கருணைக்கு இலக்காக இருந்தார். அதே மாதிரி தேவனார் சிங்கர் அவருடைய மனசுக்கு ரொம்ப இனியவராக இருந்தார். தேவனார் சிங்கருக்கு படபடன்னு காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். அந்த காரியங்களை உயர்ந்த காரியமாக ரிஸ்கியாக இருந்தாலும் பட்டுன்னு செய்யணும். அது அவர் ரொம்ப பிடிக்கும். நம்ம வில்லிவலம் அழிசிங்கிற ஒரு முறை சாதித்தார். அந்த படால் என்ற ஒரு காரியத்தை சட் என்று செய்து கொடுக்க முடியாத தனித்திறமை பரமேஸ்வாமிக்கு உண்டு. அதனால் தேவனாசிங்கருக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல பிரீத்தி இருந்தது. எனக்கெல்லாம் கிடையாது, நான் கொஞ்சம் சோம்பல். அவர் வேடிக்கையாகவும் உண்மையும் அழகாக சாதித்தார். அதே மாதிரி ஸ்ரீகாரியமாக இருப்பவர்களுக்கு அழகிய சிங்கர்கிட்ட ஸ்ரீகாரியமாக இருந்துச்சு. அழகிய சிங்கருடைய சித்தம் எப்படி வேலை செய்யும், அவருடைய ஒரு மேட்டருக்கு ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவருக்கு எந்த பாயிண்ட்டு பிடிக்கும், எந்த பாயிண்ட்டு திருவுள்ளத்தில் உக்காது, இதெல்லாம் நன்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நெளிவு சுழிவோடு ஸ்ரீகாரியங்கள் அந்த ஆசிரமத்தின் காரிய துரந்திர மடத்து காரியங்களே நன்கு பேண முடியும். அது இந்த சுவாமிகிட்ட நிறைய இருந்தது. முக்குரழிகளுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கும்னு நன்னா தெரிஞ்சவர். அது அவங்களுக்கு உதாரணத்தோடு என் அனுபவத்தோடு சொல்கிறேன். அடியனுடைய திருத்தாப்பனாருக்கு திருத்தாயாருக்கு கல்யாணம் ஆகி 60 ஆண்டுகள் ஷட்யப்த பூர்த்தியை நாங்கள் விசேஷமாக கொண்டாடினோம். அவருடைய கல்யாணம் 1926 நடந்தது. எங்கள் அப்பா அவருடைய 13வது வயசில் 1926 கல்யாணம். அதுக்கு ஷட்யப்த பூர்த்தி எப்போ வரும்? 1986. அந்த ஷஷ்டப்த பூர்த்தியை பெரிய உற்சவமாக நடத்தினோம். எங்கள் பாக்கியம் அது. அந்த ஷஷ்டப்த பூர்த்தி பொழுது திருத்தாப்பனாருக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவார்டும் வந்துடுத்து. இப்போ அடியேன்னு ஆசைப்பட்டேன், அழகிய சிங்கர் பிரசாதமாக, லக்ஷ்மி நரசிம்ம பிரசாதமாக ஒரு நல்ல சால்வை திருத்தாப்பனாருடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்றபடி வேணும். அதே நம்ம அன்கிட்ட அன்புள்ளவரான நம்ம பரமசுவாமிகிட்ட விஞ்ஞாபித்தேன். பரமசுவாமி சாய்ச்சார், இந்த மாதிரி சால்வை கேட்டால் அழகி அவசியம் கொடுத்துருவார், நீ கேட்கவே வேண்டாம், அழகிங்கிறே அனுப்புவார். ஆனால் சால்வைகளை பிரித்து தரமான உயர்ந்த சால்வை, மற்ற சால்வை, சுமாரான சால்வைனா ஸ்டாக் பண்ணிக்கிற வழக்கமே இப்போ படத்தில் கிடையாது. ஏதோ ஒரு கையில் கிடச்ச சால்வையை உடனே கொடுத்தாடு அழகிசிங்கர். அது உனக்கு நீ விருப்பப்பட்டு உயர்ந்த சால்வையாக இருக்காது. அதனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், கேட்டுக்கோ. உனக்கு எப்படிப்பட்ட சால்வை வேணும்னு ஆசைப்பட்டு அது மாதிரி சால்வை போடு. நீ சால்வை வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து அழகிய சிங்கரை நேரே தண்ட சொற்பி. இந்த அழகிங்கர் பிரசாதமாக இந்த சால்வையை திருத்தாப்பனாருக்கு அடித்தா நன்னா இருக்கும்னு சொல்லும். உடனே அழகிய சிங்கர் ஆகான்னு சாய்ச்சாகும். அப்புறம் அதுக்கு என்ன வேலைன்னு கேட்டு கொடுத்தாயிடும். இப்படி அழகிய சிங்கரை பற்றி நன்கு கணித்து வைத்திருந்தார். அதன்படி தான் நடந்தது. ரொம்ப அந்த காலத்தில் 600 ரூபாய்க்கு ஒரு சால்வை, அப்படி 2 சால்வை இஎஸ் வரதாச்சார் சுவாமிகிட்ட சொல்லி மைசூர்லேருந்து வரவழைச்சிட்டு அடியே போய் அழகிங்கரையே தண்டம் சமர்ப்பித்தேன். பத்திரிகையை சமர்ப்பித்து விஞ்ஞாபித்தேன். அழகிங்கர் சால்வை பார்த்து, இந்த சால்வை போத்தினா நல்லா இருக்கும், அழகிங்கர் அனுகிரகமாக ஏற்று அருள வேண்டும்னு சொன்னேன். சரி என்று வடுவூர் நரசிம்மாச்சார் ஆராதகரை கூப்பிட்டு பெருமாளுக்கு அந்த சால்வையை சாத்தி சமர்ப்பித்து நரசிம்மன் பிரசாதமாக கொடுக்க சொல்லி நியமிச்சுட்டு அதற்கு என்ன வேலைன்னு கேட்டாச்சு. சொன்னேன் 600 ரூபான்னு. அழகிசிங்கர் உடனே ஒரு 10 ரூபா பண்டில் எடுத்து கொடுத்தாச்சு, புது நோட்டு பண்டில். 600 ரூபா தானே விலை என்ன? ஆமாண்டா, 600 ரூபா அழகிய சிங்கர் அனுகிரகம், நரசிம்மன் அனுகிரகம் உங்கள் அப்பாவுக்கு, மீதி 400 ரூபா அம்மாட்ட கொடுத்துருவோம். மடத்து பொண்ணு அழகிங்கர் தேவனாசிங்கர் தங்க, அவள் செலவுக்கு கொடுத்தேன் என்று சொல்லு என்று நியமித்தார். இப்படி அழகிசிங்கர்கிட்டேருந்து எப்படி அழகிங்கர் ஒரு விஷயத்தை அணுகுவார், அவர்கிட்ட நாம் எப்படி போய் அனுகிரகம் வாங்கிக்கணுங்கிற புருஷகாரமே எனக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த பரமேஸ்வாமி. ஆகினால் தான் வேதாந்த தேசிக யதீஸ்வர சித்த விஜயம் நாராயணாக்கிய யதிராஜ சகோஷிதசன். வில்லிவலம் அழகிங்கருக்கும் இந்த சுவாமிக்கும் பூர்வாசிரமத்திலேருந்து அப்பேற்பட்ட நெருக்கம், பிணைப்பு. அந்த பிணைப்பினுடைய எல்லையில் ரொம்ப சௌகார்தத்தோடு அழகிங்கிட்ட இருந்தவர்.
ரேஜே மடஸ்ய நல்லாம தயா சயேஷ. மடத்துக்கு அலங்காரமாக இந்த பரமேஸ்வாமி எழுந்தருளியிருந்தார். மத்தாத பாத கவிதா ரசிகோபி பாலே தாசே ததா மை சுஷீலதயா சமேதா உப்ஜஸ்வவாக் மம விபோத்திய பரம் ச கிருத்தியம் ரேஜே ததோஸ்ய பதயோ சததம் நதோகம். இந்த மாதிரி எனக்கு உபாயம் சொல்லி கொடுத்தார். 1986 தான் பழைய பரமேஸ்வாமிக்கு ஷட்யப்த பூர்த்தியும் வந்து ஆடி மாதம். இந்த சால்வை கொடுத்தது ஆனி மாதம். இதற்கு கார்த்தஜ்யம் கிருதஜ்யதை தெரிவிப்பதற்காக அந்த சுவாமி ஷட்யப்த பூர்த்திக்கு அடியேன் போனேன். தேவநாத நாயகியுடைய திருத்தமிழின் மாமாவும் எழுந்தெழுந்தார். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த விவாக ஷஷ்டியப்த பூர்த்தி பத்திரிகை அழகியருக்கு சமர்ப்பித்த பிற்பாடு ஸ்ரீகாரிய சுவாமியானவருக்கும் சமர்ப்பித்தேன். தண்ட சமர்ப்பித்தேன். அப்போ ஒரு வாக்கியம் கேட்டார். நம்ம பரமேஸ்வரன் தான் மகான்கள். ஏண்டா இந்த பத்திரிகையை வந்து உங்கள் மாமாவத்துக்கு போஸ்ட் பண்ணியா? தேவநாளத்தில் ஐஷிங்கருடைய தம்பி இருக்கார், எங்கள் மாமா உப்புலி சுவாமின்னு பிரசித்தமான ஸ்ரீனிவாச தேசிகாச்ச மகாவித்வான். நீ மாமாவுக்கு நேராக பத்திரிகை கண்டு சமர்ப்பிச்சியா? அப்போ கொஞ்சம் அப்போ சின்ன மனத்தாங்கில் போக்குவரத்தோடு இல்லை. அதனால் கேட்டார், போஸ்ட்டில் போட்டியான்னு. நான் போஸ்ட்டில் தான் போட்டிருக்கேன்னு. ஏண்டா என்னெல்லாம் சேவிச்சு கூப்பிடுறேன், அவரை கூப்பிட வேண்டாம். அவர் கூட பிறந்த அண்ணன் பெரியவர் இருக்கார், நீ அவசியம் அவரை சேவி. நேராக போய் சேவித்து அவர் ஆஹ்வானம் பண்ணுன்னு சாய்ச்சார். இந்த மாதிரி மகா நல்ல குணம் பார்கோ எல்லாம் சந்தி மிச்சந்தி சாதவா. அந்த வார்த்தையை கேட்டுண்டு என் அண்ணா அவனுடைய நியமனமாயின்னு நேராக தேவனாளம் ஒரு உழைக்க போய் மாமாவை தண்டை சொல்லிச்சு பத்திரிக்கை கொடுத்து அவசியம் வரேன்னு சாய்ச்சார். எழுந்தொழினார். அப்போது நான் சால்வை 2 ஒரு சால்வை அப்பாவுக்கு சமர்ப்பிக்க மாதிரி இன்னொன்று பண்ண சொல்லியிருந்தேன். அதே 600 ரூபா சால்வை இன்னொன்று. அந்த சால்வை எடுத்து அவருக்கு போத்தினார் திருத்தப்பனார். மறுபடியும் அப்போ ஒரு வாரத்தில் உப்புலேயே பிற சம்பிரோஷம் ஏழணுன்னு மாமா அழைச்சார். அப்புறம் அம்மா அப்பா எல்லோரும் போனோம். அங்கே அப்பா அம்மா போய் கல்யாணம் ஆகி 60 வருஷம் கழிச்சு மாப்பிள்ளை பொண்ணு ஆற்றுக்கு வரான்னு தேவராஜ ஐஷிங்கர் தேவிகள் நியமித்து மஞ்சரி சேர்த்து பாட்டி அழைச்சிட்டு போனால் அது அற்புதமாக இருந்தது. இந்த விஷயத்தை அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா. தங்கள் பிறந்தாத்தில் 60 வருஷம் கல்யாணம் அப்புறம் வந்து கணவனோட வரைச்சே மஞ்சரி சேர்த்து பாட்டக்கூடிய வைபவம் கிடச்சிதேன்னு அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணமே பரமசுவாமி தான். அப்படி நேர்மையாக ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து சிக்ஷிச்சார் அடியேன்னு. ஆனஸ்டான வார்த்தையெல்லாம் ஆனஸ்டாக தான் இருக்கும். டைரெக்டாக சாய்ச்சிடும், எது ரைட்டோ அது தப்போ. அதனால்தான் அவர்கிட்ட நான் என்றும் வணங்கியவனாக இருக்கேன்னு 4வது ஸ்லோகம். மத்தாத பாத கவிதா ரசிகோபி பாலே தாசே ததா மை சுஷீலதயா சமேதா. நல்ல ரசிகர். எங்கள் திருத்தப்பனார் கவிதை அவருக்கு வாச்சோவிதயமாக சொல்வர். பாலக்காடு பிரபிருதிஷு என்று தேவனாரசிங்கர் பாலக்காடெல்லாம் யாத்திரை பண்ணி திருக்குடந்தைக்கு எழுதினார். பல காலமாக அழிசிங்கர் யாரும் எழுந்துள்ளதாத்தில் குருவாயூர் பாலக்காடுக்கெல்லாம். தேவனாரசிங்கர் காலத்தில் எழுந்துள்ளார். பாலக்காடில் சிஷ்யாள் உண்டு, கீர்த்தனாமத்தார்னு. அவரோட சிஷ்யாலே ஒரு கிராமங்களில் இருக்கா. அங்கே எழுந்துள்ளிட்டு வந்ததை பாலக்காடு பிரபிருதிஷுன்னு ரெக்கார்ட் பண்ணி திருக்குடந்தை சுவாகதத்தில் திருத்தபுரா சாதித்த ஸ்லோகத்தை அடிக்கடி சாதிப்பார். அது திருத்தபுரா ஸ்லோகத்தை ரசித்தாருங்கிறது ஒரு பங்கு. அடியேன்னு எழுதினா கூட அதையும் ரசிப்பார். அவருடைய சௌசீல்யத்தோடு பழகுவர். சதஸ் இப்போவும் ஞாபகம் இருக்குது. அங்கே போய் வேடிக்கையாக சாதிப்பார். முக்குரழிக சதாபிழக சதஸ் ஐஷிங்கர் அங்கே எழுட்டார். ராமாரதயா பாத்திர மண்டபத்தில் சதஸ் காஞ்சிபுரத்தில் சன்னதி வீதியில் எங்கே தத்யோதனம் கொடுத்துட்டாடி எனக்கு அபிகமன் பிரசாதம். அன்றைக்கி மறுநாள் சதாபிடம் முதல் நாள். அதுக்கு கொஞ்சம் தொட்டுக்க ஏதானு வேணால் வாங்கிக்கோ அப்படின்னு அழிக்க சொல்லிட்டு போயிட்டார். வந்துடும் சாப்பிட்டுன்னு. நான் பார்த்தேன் தத்யோதனத்துக்கு கொஞ்சம் ஊறுகாய் போட்டால் நல்லா இருக்கும்னு ஐசா முக்கூர் ஐஷிகருடைய திருக்குமார தேவிகள் இருந்தால் திருக்குமாரர் கண்ணன் சுவாமியுடைய தேவிகள் அதை ஏதாவது தொட்டுக்கிறதுக்கான மாமி ஜமுனு ஒரு ஊறுகாய் கொண்டு போட்டா. அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்தார் அண்ணாக்குட்டி சுவாமி ஸ்ரீகாரிய சுவாமி பரமரசிமாச்சு. ஏண்டா சதஸுக்கு வர சொன்னால் ஊறுகாய் தத்தியோன்னு சாப்பிட்டுருக்க நீ ஐஷிங்க சொல்லிட்டு போனால் இதை சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புன்னு வேடிக்கையாக பிரீத்தியோடு சொன்னேன். அதில் ஒரு சௌகரியம் இருக்குது. அப்புறம் என்ன சொன்னார், வேறு யாரும் உட்காந்துட்டு வளன்னு பேசினா உனக்கு சான்ஸ் இல்லாத போயிடும், சீக்கிரம் போகணும்ப்பான்னு யுக்தி சொல்லி கொடுத்தார்.
வந்தேன், விஷயம் சொன்னேன். இந்த மாதிரி அடியன்கிட்டையும் பிரீத்தி, அது நல்லதை சொல்கிறதுலேயும் நேர்வை, இப்படி இந்த சுவாமி திகழ்ந்தார். மத்தாத பாத கவிதா ரசிகோ பிம்பாலே தாசே ததா மயி சுஷீலதயா சமேதः உப்ஜஸ்வவாக் மம விபோத்திய பரஞ்ச கிருத்தியம் ரேஜே ததோஸ்ய பதயோः சததன்னதோகம் மாலோலமா கரிதுரந்தரஸ்ய சிராய மன்யஸ்ய ததோகமேவம் வாச்சம் நிஜாம் பாவயிதும் பிரவருத்தः தஸ்யாத்யம் அந்நே சதமான பவ்யே. அடி ஆசையோடு இந்த ஸ்லோகங்கள்லாம் எழுதுகிறேன். இப்படி உபன்யாசமும் பண்ணிட்டுருக்கேன் அந்த சுவாமி பற்றி. மாலோலனுடைய ஸ்ரீகாரிய துரந்தராக எழுந்தொழிந்தவர், மானியர் எல்லாரும் பூஜிக்கப்பட்டவராக இருந்தவர். அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணினால் அதனால் நமக்கு வாக்கு சுத்தமாகும், வாக்கு தூய்மை கிடைக்கும். ஆகையினால் மகான் இவரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசையோடு இந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். 6வது ஸ்லோகம். இந்த சுவாமிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இவருடைய திருநக்ஷத்திரம் ரேவதி, ஆடி ரேவதி. கருடபுரம் சுவாமியும் ஆடி ரேவதி. இவர் ஒரு தடவை என்கிட்ட அடியன்ற ஒரு வார்த்தை சாய்ச்சார். கருடபுரம் சுவாமி பெரிய சுவாமி தான், மகா பண்டிதர் தான். ஆனால் கருடம் சுவாமி அப்படிப்பட்டவர்னு உலகத்துக்கு எதனால் தெரியும்? மதுராந்தகம் சுவாமினால் தெரியும். அதே மாதிரி கொழியாளன் சுவாமி, இது அந்த சுவாமி வார்த்தை, யார்? பரமேஸ்வாமி வார்த்தை. கோழியாளன் சுவாமி பெரிய வித்வான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவருடைய சிஷ்யர் உத்தமூர் சுவாமி. அதனால் உத்தமூர் சுவாமியின் ஆச்சாரியன் அவருக்கு பிரசித்தி. அந்த மாதிரி உனக்கும் பாக்கியம் கிடச்சிருக்கு, சந்தோஷம். உங்கள் திருத்தாப்பனார் மகாவித்வான், மகாகவி. ஆனால் இப்போ அவரை எல்லாருக்கும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்க. அதே மாதிரி அந்த உத்தமூர் சுவாமி மாதிரி மதுராந்த சுவாமி மாதிரியும் நீயும் வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணினார். அதனுடைய பலனை நான் அனுபவிச்சுட்டுருக்கேன். அதனால் அந்த சுவாமிக்கு நன்றியோடு நமஸ்காரம். அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்லோகம் இது. கருடபுரமுனிந்தோகோ ஜன்மதாராப்த ஜன்மா கருடகிரி குகேஷாராதனாத்தன்ய ஜன்மா கருடைவ ததீயம் காரியபாரம் பிரவோடா கருடைவ சதானஹ க்ஷமகாரி விபாது. கருடபுரம் சுவாமியினுடைய ஸ்ரீநக்ஷத்திரத்திலே பிறந்தவர். கருடகிரியில் இருக்கக்கூடிய குகை பெருமான், கருடகிரின்னு அகோபிலத்துக்கு பெயர். அந்த கருடாத்ரி, கருடகிரி குகையில் இருக்கக்கூடிய அகோபில குகையில் இருக்கக்கூடிய பகவான், அவனுடைய ஆராதனம் பண்ணக்கூடிய பாக்கியம் பெற்ற ஜென்மா இவருக்கு. அதோடு இருக்கல, ஒரு பாயிண்ட் அடிக்கடி சொல்ல, அவர் ஸ்ரீகாரியமாகவும் இருந்தார். அந்த கருடன் எப்படி எம்பெருமானுடைய காரியம் முழுக்க தாசசகா வகனமாசனந்தே என் தாசோ நிஷ்பர்யுதாசோ தனுத்தனேபிதோ நிஸ்ஸகாய சகாயா என்று தேசியம் வர்ணிக்கும்படி எம்பெருமானுக்கு நரசிம்மனுடைய காரியபரம் முழுக்க பார்க்கிறவர் கருடன். அந்த கருடனைப் போல இவரும் ஸ்ரீகாரிய சுவாமியாக இருந்தார். ஆகினால் அந்த கருடனைப் போல இவர் திகழணும். கருடனுக்கு என்ன பெருமைன்னா க்ஷேமகாரின்னு பெயர். சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியிலே க்ஷேமகாரி என்றே கருடனுக்கு ஒரு பெயர் சொல்லியிருக்கார். எதனால் கருடனுக்கு அந்த பெயர்னா, கருடனை பார்ப்பது புண்ணியம், கருடன் நல்ல சகுனம். அந்த கருடன் நமக்கு க்ஷேமங்களையே பண்ணுவார். எந்தவித விஷங்கள் நம்மை தீண்டாவது பாதுகாப்பார். விஷம் என்ன, வியாதி என்ன, மனோவியாதி ஆகிற ஆதி என்ன, இவைகள் எதுவும் நம்மை தீண்டாமல் பார்ப்பார். அந்த கருடன் போல இந்த சுவாமி க்ஷேமகாரியாக இருந்து வைகுண்டத்திலிருந்து நம்மை கடாட்சிக்க வேண்டும் என்று இந்த 6வது ஸ்லோகத்தில் விண்ணப்பம். கருடபுரமுனிந்தோகோ ஜன்மதாராப்த ஜன்மா கருடகிரி குகேஷாராதனாத்தன்ய ஜன்மா கருடைவ ததீயம் காரியபாரம் பிரவோடா கருடைவ சதானஹ க்ஷமகாரி விபாது. சுக்லஸ்வரூபம் படமாதத்தானம் சுக்லானி புண்ட்ராணி நிஷாசு சூர்ணைஹி சுக்லாம் சோவாச்சஞ்ச ததா ஸ்மராமஹ சுக்லேதராட்யாஞ்சனதாலபூஜம். பனமுகை தான் பனமையாச்சு, மறிவிடுத்துங்கிறா இல்லை, சில பேர் பனைமைன்னு தான் பேர்.
எப்படின்னு கேட்டால், பனை போல உயர்ந்தவர்கள், மைப்பு போல சூக்ஷமான விஷயத்தை காட்டி கொடுப்பவர்கள், அப்போ ஏற்பட்ட பெரியோர்கள் அவதரித்த ஊர் பனைமை. அதுக்கு உதாரணம் நம்ம பரமசுவாமி தான் அப்படின்னு சில பேர் சொல்கிறா. ஆனால் இந்த சுவாமி வெள்ளை வேஷ்டியோட லட்சணமாக சேவை சாதிப்பார். அந்த வெள்ளை திருமண் நடுவில் சீச்சுடணும், அவ்வளோ திகழ்வார். வெள்ளையான வார்த்தைகளை தான் பேசுவார். அவர் சாதிப்பார். நாங்களாம் ராமாயணம் சொல்கிறோம், நீயும் சொல்கிற, நீ என்ன சொல்ல போகிற? துருப்படை மூக்கை அறுத்தான் லக்ஷ்மணன் தான் சொல்ல போகிற. நீ என்ன மாற்றி சொல்ல போகிறியா? லக்ஷ்மண மூக்கை சுருப்படை அறுத்தான்னு சொல்ல போகிறதில்ல, நாங்களும் அதை தான் சொல்ல போகிறோம். ஆனால் உபன்யாசத்தில் சில பேருக்கு சிறப்பு வருது, சில பேருக்கு வரல. அது என்னென்னா, அது அவர்களுக்கு பகவான் கொடுத்த அனுகிரகம் என்று ரொம்ப வெளிப்படையாக பாராட்டி அனுகிரகிப்பார். அது மட்டுமல்ல, ஒரு தடவை நாமெல்லாம் சொல்கிற பயப்படுற விஷயத்தை தைரியமாக சாய்ச்சார் சதஸில். வாக்கியார்த்தம் நடக்கிறது மாலோலித்வ சதஸில். கொஞ்ச நாழி வாக்கியார்த்தம் ஒரு சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் திடீர்னு தர்க்கத்துக்கு தாவினா, அதுலேயும் நியாய சஞ்சாரம் பண்ணா, அவக்களமாக தர்க்கம் சொல்கிறா. 2 பேரும் சொல்லிகிட்ருக்கா. சுவாமி தலையிட்டு சாய்ச்சார். ஆமாம், இது நடக்கிறது வேதாந்த சபையா தர்க்க சபையா? ஏன் இப்படி இதை ஹைஜாக் பண்ணிட்டு போகிறேன், இதை தூக்கிட்டு கடத்தின்னு போகிறேன் இந்த சபையை? வேதாந்தம் வேதாந்தத்தோடு இருக்கணும். இது தர்க்கம் அங்கம். அங்கம் இப்பொழுதும் அங்கேயோட தூக்கின்னு வரக்கூடாது. அதாவது பீன்ஸ், அவரைக்காய் கொள்ளுக்காய்ன்னு சொல்லுந்த பீன்ஸை அவரைக்காய் வதக்கல் பண்ணினா, அந்த அவரைக்காய் தலைமையில் தேங்காயை துருவி போடணும். தேங்காயை துருவி போட்டால் அது நன்னா இருக்கும். அதே சமயத்தில் தேங்காய் அள்ளி அள்ளி போட்டு கடைசியில் கரமிதை எடுத்தால் அதில் தேங்காய்க்கு அவரைக்காயை துருவி போட்டாமல் இருக்கும். அந்த மாதிரி வேதாந்தத்துக்கு தர்க்கம் அடிபணிஞ்சு இருக்கணும். அந்த மாதிரி பிரயோகம் பண்ணியால் சரி. நீங்கள் பண்ணுற பாட்டை பார்த்தா தர்க்கம் மேலே போய் வேதாந்தம் இறங்கணும் போல இருக்கு, இதெல்லாம் லாபம் என்று கேட்டார் தைரியமாக. அந்த மாதிரி ட்ராக்கில் கொண்டு வந்தார் வித்வான்களை சகசில். அதுவும் அழகாக பண்ணுவார். அதனால் தர்க்கசிதான் நான் நீ பண்ணுறேன்னா வியாக்கரணம் பாசிச்சாலும் நான் வியாக்கரண சாஸ்திரமாக சொல்கிறேன், வேதாந்தம் தான் சொல்கிறேன், அப்படித்தான் இருக்கணும்னு சாதிப்பார். நம்ம அம்மாள் சாஸ்க்கு பல தடவை எழுந்து பல விஷயங்கள் சாதிச்சிருக்கார். பல அதிகரணங்களை அழகாகவும் சாதிச்சிருக்கார். நானே கேட்டிருக்கேன் சுவாமி அதிகரணங்களை. இத்தனை மடத்தில் ஸ்ரீகாரியமாக இருந்துட்டு அதிகரணம் பார்த்து சொல்கிறதெல்லாம் கஷ்டம், அங்கே இருக்கிற தலை பிச்சு போகும். அப்படி இருந்து விடாமல் அதிகரணங்களை சொல்லி சதஸையும் அலங்கரித்து அந்த பெருமையோடு எழுந்திருந்தார் நம்ம பனமை நரசிம்மாச்சார் சுவாமி. அப்பேற்பட்ட பனமை தினமாண்ட சுவாமியை எப்பொழுதும் மறக்கவே முடியாது. சுக்லஸ்வரூபம் படமாதானம் சுக்லானி புண்ட்ராணி நிஷாசுச்சீர்ணைகி சுக்லாம் நிஷாசுச்சீர்ணைகி சுக்லாம் சோவாசஞ்ச சதஸ்மராமः சுக்லேதராಢ்யாஞ்சனதாலபுஜம் பனமை ஸ்ரீ நரசிம்ஹாச்சாரிய ஸ்ரீ சதசுவத்சரே பவ்யே சப்தகமிதமாக கலிதம் பிரீத்தியே கருணாகரேண விபுதானாம். கடைசி 7 ஸ்லோகங்கள் ஆயிடுத்து. 7 மலைகளைப் போல அவருடைய பெருமை பறைசாற்றுகின்றதுனால அச்சலனுத்தின்னு பேர் வச்சோம். அடுத்தபடியாக அந்த சுவாமி பற்றி இந்த ஸ்தோத்திரம் பண்ணினதுனால சஜ்ஜனர்கள் விபுதர்கள் திருப்தி அடைவார். அந்த விபுதர்களுடைய பிரீத்திக்காக இந்த சஜ்ஜன ஸ்தோத்திரம் கருணாகரனாலே, இந்த பனமை சுவாமியுடைய சப்தகம் கருணாகரனால் எழுதப்பட்டது. பனமை ஸ்ரீ நரசிம்ஹாச்சாரிய ஸ்ரீ சதசுவத்சரே பவ்யே சப்தகமிதமா கலிதம் பிரீத்தியே கருணாகரேண விபுதானாம். நான் நினைக்கிறேன் நீங்களும் இதை கேட்டு தலையாட்டுவேள்னு. அப்படி பரமை சுவாமியுடைய இந்த அற்புதமான வைபவம், அதன் பின்னணி, அவருக்கு இருந்த தனித்துவங்கள். அவருக்கு இன்னொரு விஷயம் அடிக்கடி சாதிப்பார். என்ன பெரிய விஷயம், ஸ்மார்த்தாள் மடத்துக்கு வந்தால் அவளையும் ஆதரித்து வரவேற்போம். ஏன்னா வேத சம்பிரதாயத்தில் இருக்கான அவள்கிட்ட பிரீத்தி. அதுக்கப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவாள் வருவா, அதில் தென்னாச்சாரியா சம்பிரதாயஸ்தாள் வருவா, அவளையும் பிரீத்தியோடு மடம் வரவேற்கும். ஏன்னா எம்பெருமானார் சம்பிரதாயஸ்தவர்கள். வடகலையார் வருவா, அவள் சந்நிதி சம்பிரதாயஸ்தர்கள் இருப்பா, சந்நிதி தவிர வேறு முனித்திரை சம்பிரதாயஸ்தர்களும் இருப்பா வடகலையார்கள். நாங்கள் அப்போ என்ன பண்ணுவோம்,
முதுகிஸ்திரஸ்தம்பரத்தில் அரவணைச்சு வரவேற்போம். ஏன்னு கேட்டால் அவர்கள் தேசிக சம்பிரதாயத்தில் இருக்காங்கிற சந்தோஷம். அப்படி ஒத்தத்திலையும் அந்த ஆங்கிளில் பார்த்து வரவேற்று மகிழ்வது மடத்தினுடைய மாண்புன்னு சாய்ச்சார் அவர். அது அப்படியே அவள்லாம் அனுஷ்டிச்சா. பெரிய மெசேஜில் கொடுத்துருக்கார். என்ன அர்த்தம்? எந்த காரணத்தை கண்டுலாம் ஒற்றுமை பார்த்து எல்லாரையும் சந்திமிச்சந்தி சாதவான் வாழணுமே வழிய டிவிஷனுக்கு அதை கொண்டு போகக்கூடாது. அது எத்தனை உயர்ந்த வார்த்தை பாருங்கள். ஸ்மார்த்தர்கள் வந்தாலும் மத்வர்கள் வந்தாலும் வேத சம்பிரதாயத்தினர்கள் தான், அதனால் நம்மை சேர்ந்தவர்கள்னு வரவேற்போம். அதே மாதிரி வைஷ்ணவர்களில் தென்னாச்சார சம்பிரதாய மடத்துக்கு வந்தால் அவர்கள் எம்பெருமானார் திருவடிகள் என்று அந்த ஆனந்தத்தில் அவர்களையும் வரவேற்போம். அதே மாதிரி வடகலையார்கள் வந்தால் அதில் சந்நிதி சம்பிரதாயஸ்தாலும் இருப்பா, இத்தர சம்பிரதாயஸ்தாலும் இருப்பா. அதில் எல்லோரும் தேசிகன் ஆசிரியவச்சர்களும் வரவேற்போம். அந்த பெரிய ஹார்ட் அவருக்கு இருந்தது. அப்புறம் மடத்து சார்பாக இந்த வார்த்தையை சொன்னாலும் அவரும் அப்படித்தான் நடந்து கொண்டார். அவர் பெரியவாள்கிட்ட வந்து மதுராந்தகம் சுவாமி, நம்ம பனம சுவாமி அப்படின்னு திருத்தப்பனார், இவெல்லாம் புதுக்கோட்டையில் ஒரு சதாபிஷேகத்துக்கு போனான். அப்போ வடுவூர் நரசிம்மாச்சார் சுவாமி இன்னும் சில மகான்கள் அவர்கள் நெருப்பையே அலம்பக்கூடியவர்களான ஆச்சாரியர்கள் தடை பண்ணான். அதில் தான் திருத்தப்பனார், மதுராந்தகம் சுவாமி, நம்ம ஸ்ரீகாரிய சுவாமி எல்லோரும் சாப்பிட போகிறா. தளிகாயிடுது. பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி வைஸ்வதேவம் பண்ணணும். அது யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி. மதுராந்த சுவாமி போய் சாலகிராம திருவாரூர் வைஸ்வதேவம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதா? வைஸ்வதேவ சுவாமி யார் பண்ணுவா? அந்த அன்னத்தை வச்சுருந்து வந்த பொழுது அப்போ மதுராந்த சுவாமி சாச்சாராம், நம்ம பரமசுவாமியை பண்ணட்டும். நரசிம்மனுக்கு நரசிம்மன் பிரசாத் வைஸ்வதேவம் பண்ணி அழிகளை பிக்ஷை சாதிக்கிறவர் அப்படின்னு சொல்லி இந்த சுவாமியை வைஸ்வதேவம் பண்ண சொல்லி நியமிச்சாராம் மதுராந்தக சுவாமி. இவர் வைஸ்வதேவம் பண்ணினார். மற்றவாள்லாம் அவள் ஜல வைஸ்வதேவம் பண்ணிட்டு வந்துட்டா. அன்ன வைஸ்வதேவத்தை பரவாக்க வந்த நம்ம பரமசுவாமி பண்ண சொல்லி மதுராந்த சுவாமி நியமித்து பிரீத்தியோடு அனுகிரகித்தார்னு அந்த மதுராந்த சுவாமி தரம் பண்ண அனுகிரகத்தை சிறப்பாக சொல்வார். அதே மாதிரி ஒரு விற்த்தாந்தம் நான் சொன்னேன் ஒரு உபன்யாசத்தில். அந்த விற்த்தாந்தத்துக்கு உடனே சுவாமி இது சத்தியமாக நடந்ததுன்னு சபையிலேயே சப்போர்ட் கொடுத்தார். அதாவது இஞ்சிமேட்டு அழகிசிங்கரும் பெருமாள் கோவில் சுவாமியும் பிரசித்தமான நாவல்பாக்கம் நரசிம்மாச்சாரி சுவாமியும் ரெண்டு பேரும் ஒன்றா வாசிச்சவா. காசியில் போய் தர்க்கம் வாசித்து வந்தா அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு. அந்த ரெண்டு பேர்னு பால்யத்திலேருந்து சௌகார்த்தம். இஞ்சிமேட்டு சுவாமி அழகிங்கர் எழுட்டார், பெருமாள் கோவிலுக்கு எழுட்டார். ஆனால் அந்த சுவாமி அழகிங்கரை பார்க்க வரல. வராத்துக்கு காரணம் அவருக்கு என்ன காசம் இருந்தோ. ஆனால் ஒரு மகா பிரதோஷத்தன்னைக்கு வந்துட்டார் அந்த சுவாமி. நரசிம்மனை சேவிக்கணும். நிகரிம் வினா அப்படின்னு ஸ்லோகம். ராமஞ்ச நிகரிம் வினான்னு, ராகவம் நிகரிம் வினான்னு ஸ்லோகம். அது பெருமாள் ராமனாக இருக்கிற பெருமாளையும் நரசிம்மன் மற்ற பெருமாளை பிரதோஷத்தில் சேவிக்கக்கூடாது. ஆனால் பிரதோஷ காலத்தில் சேவிக்க உச்சிதமான நரசிம்மன் என்று நரசிம்மனை மாலோலனை மங்களாசாசனம் பண்ண எழுந்தள்ளினார் நாவல்பாக்கம் சுவாமி. அப்போ இஞ்சிமேட்டர் மௌனம் சங்கல்பிச்சு விட்டார். பிரதோஷத்தில் சன்னியாசிகள் மௌனமாக இருந்துகிட்டு இருந்தா. அந்த சமயத்தில் வந்துட்டார். அவர் யோஜனை பண்ணி தான் வந்துருக்கார். ஜாஸ்தி பேச வேணாம், டக்குன்னு வந்துடலாம்னு நினச்சார் ஒன்று. அப்போது இஞ்சிமேட்டர் சுவாமி உள்ளே எழுந்தவுடனே பெருமாளை மங்களாசாசனம் பண்ண ஒரு வார்த்தை சொல்ல, மகத் தர்சனன விரதைரலம். இந்த மாதிரி மகான்களை பார்த்தோடனே விரதம் எந்த மூலைக்குன்னு சொல்லி சங்கல்பித்த பிரதோஷத்தை விட்டு கை விட்டுட்டு சுவாமியோடு பேசினார். இதுலேருந்து ஒரு மெசேஜ் இருக்குது. நம்ம அந்த விரதத்தோட வசதி இந்த மகான்களோட சல்லாபம் தான் பகவானுக்கு திருப்திகரம். ஆரம்பித்த விரதத்தை விட்டதுனால என்ன அவக்கிரிணியாக விரதத்தை விட்டவன்னு பேர் வந்தால் கூட கவலை இல்லை என்று அந்த நாவல்பாக்கம் சுவாமியோட வைபவத்தை காண்பிக்கும்படியாக பேசினார். தன் விரதத்தை கைவிட்டுன்னு சொன்னேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், இதான் இந்த உபன்யாசம் இப்படி பண்ணுற நீ, இது என்ன இஞ்சிமேட் எழுதிங்கிற குணமாக தோஷமானு கேட்டார். விரதத்தை கைவிட்டார் எழுதிங்கன்னு உபன்யாசம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் திருஷ்டி. ஆனால் அங்கே சதஸில் எழுந்துள்ள பரமசுவாமி, இது சத்தியம், நான் கூட இருந்து பார்த்தேன், என்னால் அவருக்கு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. ஆனால் ஃபேக்டாக சொல்லணும். இந்த நிகழ்ச்சி நடந்தபோது நான் இருந்தேன். அழிங்கிற இந்த வார்த்தை சொன்னது தான் இதை கருணாகரன் பெரியவாள்கிட்ட கேட்டு சொல்கிறான்.
சரிதான் என்று எனக்கு பக்கபலமாக இருந்தார். உனக்கு அவர் பண்ண அனுகிரகத்தையும் பக்கபலத்தையும் வித்தா ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னா வேறு என்ன சின்ன புத்திக்கு தெரியும். சப்ஜெக்டிவாக தான் அவரை அனுபவிக்கிறோம். அப்பேற்பட்ட பரமேஸ்வாமி. அதனால்தான் அவரை பற்றி நான் அடியேன் சொன்ன விஷயங்கள் தொகுப்பாக ஸ்லோகமாக பண்ண விஷயங்கள் மகான்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக இருக்கும். அந்த பரமேஸ்வாமி வைகுண்டத்தில் எழுதியிருக்கார். இந்த உபன்யாசத்தை அவரும் திருச்செவி சாத்தியிருப்பார். அடியனை கற்றுக் கொடுத்த விஷயங்கள், அடியனை புரோத்சாகப்படுத்தினது இங்கே விஞ்ஞாபிச்சிருக்கேன். அப்போ இதெல்லாம் கேட்டு அவர் மகிழ்ந்து அடியனுக்கும் அனுகிரகம் பண்ணுவார். நீங்களும் அவருடைய வைபவத்தை உட்காந்து கேட்டதுக்காக உங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவார். அவருடைய சங்கல்பம் பகவானுடைய சங்கல்பத்துக்கு அனுகுணமாக இருக்குன்னாலும் பகவான் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவளுக்கு உங்களை வசம் இன்னும் திருவுள்ளம் அதுதான் இருக்குங்கிற மாதிரி பரமசுவாமி திருவுள்ளம் பற்றின தான் பகவான் நிச்சயம் ஏற்றுப்பான். அந்த பரமசுவாமி இந்த சதமான மகோத்சவத்தை கண்டு கழித்து நம்மிடம் நம்மை சார்ந்தவர்களுடைய அன்போடு பிரதிபத்தியோடு அனுஷ்டிக்கிறாள் இந்த உற்சவத்தை என்று ஆனந்தப்பட்டு அனுகிரகம் பண்ணுவார். அந்த அனுகிரகம் நரசிம்ம அனுகிரகமாக பரிணமித்து நம்ம எல்லாருக்கும் எல்லாவித சந்தோஷத்தையும் இன்பத்தையும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் குறிப்பாக பரமேஸ்வாமி குடும்பத்திற்கு அவளுடைய குமாரத்தி அவளுடைய சந்ததிகள் இவர்கள் எல்லாருக்கும் தீர்க்கமான ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் நோயற்ற செல்வத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு பரமேஸ்வாமி திருவடிகளை அடியருடைய பிரணாமங்களை தெரிவித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி செய்கிறேன். ஏஷவை கிருப்தோ நாம யஜ்ஞः கல்பதே ஹவை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமः யத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே ஹரிஹி ஓம். பித்ரே பிரம்மோபதிஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமः.